நினைவிருக்கிறதா? மைக்கேல்பட்டி உயர்நிலைப்பள்ளி மாணவி லாவண்யாவின் தற்கொலை விவகாரம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து அடுத்த ஆண்டு 2022 தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகில் உள்ள மைக்கேல்பட்டி என்ற கிராமத்தில் 160 ஆண்டுகள் பழமையான ஒரு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வந்த மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கு காரணம், அந்த கிறித்தவ நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற அந்த பள்ளியில் அந்த மாணவியை மதமாற்றத்துக்கு கட்டாயப்படுத்தினார்கள், அதனால்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி முன்னெடுத்தது. நாடு தழுவிய அளவில் திமுக அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொலைக்காட்சிகள் மேற்கொண்டன. அந்த வழக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டது உயர்நீதிமன்றத்தால். சிபிஐ அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருச்சியிடம். அந்த வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அதாவது இப்படி சிபிஐ கொடுக்க வேணாம், நாங்களே விசாரிக்கிறோம் என்று தமிழ்நாட்டின் காவல்துறை தலைவர் போட்ட மனுவில் இடைக்கால தடை வழங்க சுப்ரீம் கோர்ட்டு அன்றைக்கு மறுத்துவிட்டது. இப்போ அந்த வழக்கை என்ன குற்றப்பத்திரிகை போட்டிருக்கீங்க என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அந்த குற்றப்பத்திரிகையை சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மதமாற்றம் என்ற பிரச்சனைக்கே இடமில்லை, அப்படி ஒரு விஷயம் அங்கே நடக்கவில்லை. அந்த லாவண்யா கூறுவதாக வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க பிஜேபிக்காரங்க. அந்த வீடியோவிலும் கூட தனக்கு ஹாஸ்டல் தொடர்பான வேலைகள் கொடுத்து படிக்க விடாமல் பண்ணுறாங்க என்று தான் அந்த பிள்ளை சொல்லியிருக்கிறதே தவிர மதமாற்றம் என்று சொல்லவில்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் மதமாற்றம் என்பதே நடக்கவில்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அத்தனையும் ஆராய்ந்து பார்த்து விட்டோம். ஒரு மாணவிக்கோ மாணவருக்கோ அப்படி ஒரு பிரச்சனை நடக்கவில்லை என்று சிபிஐ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்குது. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டது? விஸ்வ ஹிந்து பரிஷத்தை தலைவர் முத்துவேல் என்பவரும் பிஜேபிக்காரங்களும் சேர்ந்து அந்த மாணவியுடைய பெற்றோரை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி பொய் சொல்ல வச்சிருக்கிறாங்க. அந்த மாணவியினுடைய போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு அந்த பாடியை வாங்காதீங்க என்று இவர்கள் 2 பேரையும் தலைமறைவாக கொண்டு போய் வச்சுருந்துருக்கிறாங்க. வைத்து இந்த பிரச்சாரத்தை இவர்கள் நடத்தினார்கள் என்று சிபிஐ குற்றப்பத்திரிகையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை விசாரணை செய்த தமிழ்நாடு காவல்துறை புலனாய்வு அதிகாரி மிக நேர்மையாகவும் மிக சரியாகவும் விசாரணை செய்துள்ளார் என்றும் அந்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இதெல்லாம் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்குது. இப்போ இந்த வழக்கை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். 2022 நடந்தது. இந்த பிரச்சனை நடந்த உடனே ஒரு வீடியோவை போட்டு தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பெண் மரண வாக்குமூலம் என்ற வாக்குமூலத்தை காவல்துறையிடமும் நீதிபதியிடம் தனியாகவும் கொடுத்துருக்குது. அதில் அந்த பெண் என்ன சொல்லியிருக்குன்னா, இதை தான் சொல்லியிருக்கு, மதமாற்றம் என்று சொல்லவில்லை. ஆனால் இவங்க ஒரு வீடியோவை தயார் பண்ணி இதில் அப்படி தான் சொல்லியிருக்கு என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். நாடு தழுவிய அளவில் ஆதரவு. இங்கே அண்ணாமலை, குஷ்பு, இன்னைக்கு ஹர்தீப் சிங் பூரி என்ற ஒரு அமைச்சர் சிக்கியிருக்கார் பாருங்க, எப்ஸ்டைன் ஃபைல் என்ற பாலியல் குற்றவாளி ஃபைலில் அவரெல்லாம் பொங்கியிருக்கிறார் இந்த லாவண்யாவுக்கு நீதி கேட்டு. அன்றைக்கு இதெல்லாம் நடந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் இதை இங்கே விசாரிக்க முடியாது, இவங்களுக்கு நீதி கிடைக்காது. காரணம் என்னவென்றால், அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இது மதமாற்ற பிரச்சனையெல்லாம் இல்லை என்று முன்னாலேயே சொல்லிட்டாரு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது மதமாற்ற பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி முன்னாலே இவங்க சொல்லலாம்? விசாரணை நடந்து முடிவதற்கு முன்னால் இவங்க சொன்ன காரணத்தினால் இந்த அரசாங்கத்தின் கீழ் இந்த காவல்துறை விசாரித்து நீதி கிடைக்காது என்று சொல்லிதான் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இதை சிபிஐக்கு மாற்றினார். உச்சநீதிமன்றமும் அதுக்கு தடை விதிக்கலை. இப்போ அந்த காவல் கண்காணிப்பாளரும் அமைச்சரும் சொன்னது தவறா? தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் கிறிஸ்தவ மதத்தினருக்கு எதிராக ஒரு கலவரத்தை தூண்டும் நோக்கில் பொய் பிரச்சாரம் நடைபெறும் போது அப்படி அவங்க சொல்ல வேண்டியிருக்குது. புலனாய்வு ஒரு பக்கம் நடக்கும்போதே இதை அவர்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் சொன்னார்கள். இன்றைக்கி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி. இப்போ நடந்த குற்றத்துக்கு என்ன செய்வது? நடந்த இந்த பொய் பிரச்சாரத்துக்கு என்ன செய்வது? மக்களை பொறுத்த வரைக்கும் இது 2022 நடந்தது, இன்றைக்கி 26 இருக்கிறோம். அந்த பொய் பிரச்சாரம் மக்கள் மனசில் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, அதில் சார்ஜ் ஷீட் இப்படி போட்டாங்க, இது முடிவு, இதையெல்லாம் மக்கள் பார்ப்பதில்லை. அதனால்
இப்படி செய்யப்படுகின்ற பொய் பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் மனசில் அப்படியே பதிஞ்சு போயிடுது. இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல. இப்போ நம்ம கண் முன்னால் நடந்த சம்பவம் கரூர் படுகொலை, 41 பேர் கொல்லப்பட்டார்கள். அது அவங்களுடைய கூட்ட ஏற்பாடு, ஒரு விஜய் தாமதமாக வந்தது, அங்கே தண்ணீர் போன்ற வசதிகள் செய்யாதது, இதனால் அந்த மரணம் நேர்ந்திருக்குது. ஆனால் என்ன செய்தார்கள்? சாவு நடைபெற்ற உடனேயே இதற்கு காரணம் திமுக அரசு, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த பொய் பிரச்சாரத்தை மறுத்து உள்துறை அதிகாரிகள், உள்துறையை சேர்ந்த உள்துறை செயலாளர், காவல்துறை உயரதிகாரிகள் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதெல்லாம் பொய் பிரச்சாரம், இப்படி தான் நடந்துச்சு, அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணலை, கத்தியால் குத்தலை, அதெல்லாம் எதுவும் நடக்கலை என்று விளக்கம் அளித்தார்கள். இதை வைத்து கொண்டு நீதிமன்றத்துக்கு போய், உச்சநீதிமன்றத்துக்கு போய் இவங்க சொல்லிட்டாங்க, இதனால் எங்களுக்கு நீதி கிடைக்காது, இங்கே ஏதோ சதி நடந்திருக்குது என்று சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இன்றைக்கி என்ன நடக்குது? கரூர் காவல்துறை எஃப்ஐஆரில் யாரை முதல் குற்றவாளின்னு போட்டிருக்குதோ அதே தாவேக்காவை சேர்ந்தவர்களைத்தான் சிபிஐயும் போட்டிருக்குது. இத்தனை நேரம் விசாரித்து என்னன்னு சொல்லியிருக்கலாம், தேர்தலுக்கு முன்னால் சொல்வது தான் நியாயம். ஆனால் இதுவரை அதில் எந்த முடிவும் சொல்லப்படவில்லை. இந்த பொய் பிரச்சாரம், கிசுகிசு பிரச்சாரம், வதந்தி மட்டும் அப்படியே இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் போது யார் அந்த சார் என்று ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. யார் அந்த சார்? அப்படி யாரும் இல்லை என்பது குறித்து காவல்துறை உயரதிகாரி விளக்கம் சொன்னபோது, நீங்கள் எப்படி விளக்கம் சொல்லலாம், நீங்கள் விசாரணையை திசை திருப்புகிறீர்கள், யாரையோ மறக்கிறீர்கள்லாம் சொன்னாங்க. இவங்க யாரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, யாரை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்? இப்படி பொய் பிரச்சாரத்தின் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்குவது என்பது பிஜேபியின் உத்தி. அதே காரியத்தை தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் செய்கிறார்கள். நவாஸ்கனி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாருன்னாங்க. அப்புறம் அங்கே மேலே போய் அங்கே சுடுகாடு மாதிரி புதைக்கிறாங்க, கல்லறைகள் புதைக்கிறாங்க. அப்புறம் கோயிலுக்கு சொந்தமான மரத்தில் தர்காக்காரர்கள் கொடியேற்றுகிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. கோயிலினுடைய தலவிருட்சம் என்பது கீழே பேர் எழுதி போர்டு போட்டு வச்சுருக்குது. ஆனால் இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மேற்கொள்கிறார்கள். அப்போ இந்த லாவண்யா விவகாரம் தொடங்கி திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிஜேபி எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் போராடி மக்களை அணிதிரட்டுவதில்லை. மாறாக இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்தவர் என்ற பகைமையை, ஒரு பகைமையான அரசியலை தூண்டுவதன் மூலம், வெறுப்பு அரசியலை நடத்துவதன் மூலம்தான், வதந்திகளை பரப்புவதன் மூலம்தான் அரசியல் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருக்காட்டுப்பள்ளி விவகாரத்தில் இன்றைக்கு சிபிஐ மதமாற்றம் என்பது இல்லை என்று தீர்க்கமாக சொல்லியிருக்கிறது. எனவே மதமாற்றம் என்று பொய் பிரச்சாரம் செய்த, கலவரத்தை தூண்ட முனைந்த அத்தனை பேர் மீதும் கிரிமினல் குற்ற வழக்கு தொடரப்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இப்படி பொய் பிரச்சாரத்தின் மூலம் அமைதி பூங்காவான தமிழகத்தை கலவர காடாக மாற்ற நினைக்கின்ற பிஜேபியை நாம் அனைவரும் அடையாளம் காண வேண்டும். நன்றி. மிக முக்கியமா இந்த வழக்கை தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிச்சு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தா இதை நிச்சயமா அவங்க பொய்ன்னு சொல்லி விவாதிச்சிருப்பாங்க. ஒன்றிய அரசுடைய விசாரணை அமைப்பு தாக்கல் செஞ்சிருக்கு. மிக முக்கியமா மதமாற்றம் அப்படின்ற விஷயத்தை தாண்டி யார் யாரெல்லாம் இதுக்கு தூண்டுதலா இருந்தாங்கன்ற பெயர் உள்ளிட்ட அவங்களுடைய செயல்பாடுகள் முழுமையாக விவரிச்சிருக்காங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க முழுக்க பாஜகவும் அது சார்ந்த இந்துத்துவ அமைப்புகளும் திட்டமிட்டு இந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரத்துல அப்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலை மிக உக்கிரமாக பல இடங்கள்ல அந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இது ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்ன உடனேயே இந்த உடலை, இந்த பிணத்தை வைத்து எப்படி அரசியல் செய்வது என்று அவர்கள் ஒரு திட்டம் போடுகிறார்கள். இன்றைக்கி சிபிஐ என்ன சொல்லுதுன்னா, அவங்க கொடுத்துருக்கிற வீடியோலேயே அந்த பொண்ணு அப்படி சொல்லலை. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மதமாற்றமான்னு இவங்க கேட்குறாங்க. அந்த பெண் சாகும் தருவாயில் இருக்கிற பெண் முனகுகிறது. அதை இப்படி தான் சொன்னாங்க என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கி ஃபாரன்சிக் லேபுக்கெல்லாம் அனுப்பிட்டு அதனுடைய உதட்ட அசைவு உள்பட எல்லாத்தையும் என்ன சொல்ல வராங்கன்னு கணக்கெடுத்து அப்படி சொல்லலை. அவங்க இந்த பெண் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, வார்டன் எனக்கு ஹாஸ்டல் தொடர்பான வேலைகளை கொடுக்குறாங்க, என்னால் படிக்க முடியல அப்படின்றது மட்டும்தான் திரும்ப திரும்ப அந்த பெண் சொல்லியிருக்குது. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரி பிஜேபி ஒரு பிரச்சனையை கிளப்புது என்று சொன்னால் அதை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டும். அது உண்மை இருக்காது. யூபி போல, வட மாநிலங்களைப் போல ஒரு கலவரக்காடாக மாற்றத்தான் அவர்கள் இந்த பொய்யை பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இப்படி அடுக்கடுக்காக 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை
ஒரு பட்டியல் போட்டோம்னா பெரிய பட்டியல் இருக்குது. இராணுவ உயரதிகாரி இறந்தபோது அவர் வந்து சதி செய்து தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்புனாங்க. அப்புறம் யாரோ ஒரு இராணுவ வீரர் கொடாயடி சண்டையில் தகராறு வந்து அடிச்சுட்டு செத்தபோது அவரை வந்து திமுக ஆட்சியின் கீழ் இராணுவ வீரருக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. இப்படி பொய்களுக்கு எல்லை இல்லாமல் இருக்கிறது. இந்த பொய்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒரிசா பிரச்சாரத்தில் போய் பிரதமரே பேசினார்ல, இந்த ஒரிசா பூரி ஜெகநாதர் ஆலயத்து சாவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேவலமான முறையில் பிரச்சாரம் செய்தார்கள். பீகாரிகள் கொல்லப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த பொய் பிரச்சாரத்தை மட்டும் லிஸ்ட்டு போட்டால் ஒரு புத்தகமே போடலாம். அந்த வகையில் காவல்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மக்கள் இவர்களை அடையாளம் கண்டு, இவங்களை மட்டும் இல்லை, இவர்களோடு கூட்டு சேர்ந்திருப்பவர்களையும் அடையாளம் கண்டு ஒதுக்க வேண்டும். கூட்டு சேர்ந்திருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு தீங்கிழைக்கிறார்கள். தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறது பற்றிய பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மத நல்லிணக்க மரபு இருக்கிறது. அதை சீர்குலைப்பதற்கு இவர்கள் துணை போகிறார்கள். அதை செய்யாதீர்கள் என்று தமிழக மக்கள் ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும். முக்கியமா தேர்தல் காலம் இந்த பொய்யை கூட அவங்க பிரச்சாரமா ஒரு பாயிண்டா கூட எடுத்து அந்த பகுதிகளில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இந்த நேரத்தில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட இவங்களுடைய குற்றச்சாட்டுகளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மாதிரி இதுவரை பிஜேபி சொல்லியிருக்கக்கூடிய பொய்கள், நான் சொல்கிறது மைக்கேல்பட்டியில் தொடங்கி கரூர் திருப்பரங்குன்றம் வரையில், இந்த விஷயத்தை மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற கட்சிகள், அமைப்புகள் எல்லோருமே கீழே அதை வந்து பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட. மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, அவங்க வந்து போஸ்டரில் வர செய்தி இல்லை வாட்ஸ்அப்பில் பரவற வதந்தி இதைத்தான் நம்புகிறார்கள். விஷயங்கள் அதுக்கப்புறம்லாம் யோசிச்சுக்கிட்டுலாம் அவங்க இருக்கிறதில்ல. அதனால் நாம் இதை நினைவுபடுத்தி இப்படி இதற்கு பலியாகாதீர்கள், இது வந்து ஒரு மக்கள் விரோத இயக்கம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தேர்தலை முன்னிட்டு இந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் செய்த பொய்யை, இந்த பொய் பிரச்சாரம் மட்டும்தான் பிஜேபியின் சாதனை. அந்த பொய் பிரச்சாரத்தை பட்டியல் போட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன நடந்ததோ அதை அவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமை.